ஷா, நீ சொன்னதுதான் சரி, வா உடனே இங்கேருந்து கிளம்பலாம் என சொன்னியவாறு கட்டிலிலிருந்து வேகமாக எழுந்தான். அவனது உடல் வியர்க்க ஆரம்பித்திருந்தது. இப்படி ஒரு கோர உருவத்தை அவன் இதுவரை பார்த்ததே இல்லை. அவன் பயந்து போயிருந்தான். வேகமாக ஓடிச் சென்று தண்ணீரை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். அவளோ, என்னடா இப்போதான் ஒரு தடவை கேட்ட, அப்புறம் இப்படி பேசுற என அவனை கிண்டல் செய்ய, அவனோ அந்த கருத்த உருவத்தை கண்ட அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை. அப்போது நிஷாவின் அலைபேசி மீண்டும் ஒலிக்க ஆரம்பித்தது. அவளது அம்மா மறுமுனையில் காத்து கொண்டிருந்தாள். நிஷா அழைப்பை ஏற்க அவளிடம் பேசிய அவனது அம்மா, நிஷா, அலைபேசி அவுட் ஸ்பீக்கரில் போடு என சொல்ல, அவளும் இருமா போடுறேன் என்றவாறே அலைபேசி அழுத்த அதிக ஓசையோடு பேச ஆரம்பித்தது. அவளது அம்மா சொன்னார், மாப்பிள்ள, உங்கள் உயிருக்குத்தான் ஆபத்து. நீங்கள் எக்காரனை கொண்டும் நிஷாவோட ஒன்று சேர்ந்துடாதீங்க. உடனே அங்கிருந்து கிளம்பி இருட்டு ஆறதுக்குள்ளே என்னோட வீட்டுக்கு வந்துருங்க, அவசரம். இதுக்கும் மேலே மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துடக்கூடாது. அவளை தொற்றாதீங்க, இருட்டாறக்குள்ளே என் வீட்டுக்கு வந்துருங்க என அவளும் பயமும் வேதனையும் கலந்த குரலில் பேச, சரிம்மா வந்துடுறோம் என அழைப்பை துண்டித்தாள் நிஷா. கதிருக்கு புரிந்து விட்டது. உடனே இங்கிருந்து கிளம்பிடணும் என அவனது மனதில் அந்த கருப்பு உருவத்தை பார்த்ததுமே தோன்றியிருந்தது. அதைத்தான் நிஷாவின் அம்மாவும் இப்போது கூற அவனது மனதில் பேய் பயம் வந்து அப்பிக்கொண்டது. நிஷா, உடனே கிளம்பணும் என்றவரே அவர்களது பொருட்களை எடுத்து பயணமாக தயாரானான். அப்போது கதவின் அழைப்பு மணி ஒலிக்க, யாரது என்றவனும் கதவை திறக்க தேநீரோடு காத்து கொண்டிருந்தான் விடுதியில் வேலை செய்யும் சிறுவன் ஒருவன். சார், தேநீர் என பாத்திரத்தை நீட்டினான். அந்த தேநீரை வாங்கிய கதிர், தம்பி, நாங்கள் இப்போவே அறையை காலி பண்ணுறோம், நீ உடனே கீழே போய் சொல்லிடு, என் கணக்கு வழக்கெல்லாம் முடிக்க சொல்லு என சொன்னான். அவனும் ஒன்று புரியாதவனாக தலையை ஆட்டியவாறே கீழே சென்றான். கதிரின் அவசரத்தையும் அம்மாவின் பேச்சையும் கேட்ட நிஷாவும் கதிருக்கு ஒத்துழைக்க அவளும் பொருட்களை பயணத்திற்கு ஏதுவாக எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். அடுத்த அரை மணி நேரத்தில் இருவரும் அறையை காலி செய்துவிட்டு அவர்களது மகிழுந்தில் ஏறியிருந்தனர். அம்மாவின் அலைபேசி செய்தியை கேட்ட நிஷாவும் பின்னிருக்கையில் அமர்ந்து கொள்ள கதிர் மகிழுந்தை ஊட்டி மலையிலிருந்து கீழிறக்க தொடங்கினான். இன்னும் போக வேண்டியது முழுசாக 7 மணி நேர பயணம். ராமநாதபுரம் மாவட்டம் கங்கைகொண்டான் அவனது கிராமம். அதுதான் நிஷாவின் ஊர். இப்போது அவன் அங்குதான் செல்ல வேண்டும். தொலைதூர பயணம் என்பதால் வரும்போது வாகன ஓட்டுநரோடு வந்திருந்தனர். இன்னும் 7 நாட்கள் இங்கிருக்க வேண்டும் என்பதால் வந்து சேர்ந்ததும் ஓட்டுநர் தேவையில்லை என திருப்பி அனுப்பியிருந்தான் கதிர். இப்போது அவனுக்கும் நீண்ட தூரம் வாகனம் ஓட்ட வேண்டிய கட்டாயம். மேலும் இருட்டுவதற்குள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதும் சேர்ந்து கொள்ள அதனால் வண்டியை வேகமாக செலுத்த ஆரம்பித்தான். வண்டியின் வேகம் குண்டூசி வளைவுகளில் அசாதாரணமாக ஒடித்து திருப்பி ஓட்டிக்கொண்டிருந்தான் கதிர். ஆனால் பின்னால் அமர்ந்த நிஷாவுக்குத்தான் இவனது வேகம் பயமாக இருந்தது. ஏண்டா, கொஞ்சம் மெதுவாகத்தான் போயேண்டா, இப்போ மணி 7 தான் ஆகுது, 2 மணிக்கெல்லாம் ஊருக்கு போயிடலாம், மெதுவாகவே போ, இல்லைனா நான் ஓட்டுறேன், நீ இங்கே வா என கத்த ஆரம்பித்தாள் நிஷா. நீ கவலைப்படாத, நான் கவனமாக தான் வண்டி ஓட்டுறேன் என்று அவளை சமாதானம் செய்தான் கதிர். சரி, ஓகே, நீங்களே ஓட்டுங்க, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் என்றவாறு கண் அயர தொடங்கினாள் நிஷா. கதிரும் ஓகே ஓகே தூங்கு என்று சொல்லிவிட்டு வண்டி ஓட்டுவதில் கவனமாக இருந்தான். அவனது வண்டி மீண்டும் வேகம் எடுத்து கொண்டை ஊசி வளைவுகளில் ஊர்ந்து செல்ல ஆரம்பித்தது. மெல்லிய மலைக்காற்றில் தன் கண்களை மூடி தூங்கத் தொடங்கினாள் நிஷா. நீண்ட நேரம் உறக்கத்தில் இருந்தவளை தட்டி எழுப்பினான் கதிர். ஏ நிஷா, ஏன் இவ்வளோ நேரமாக தூங்குவ, கொஞ்சம் எந்திரி என அவளை உலுக்கி கொண்டிருந்தான். அவள் மெல்ல கண் விழித்து கதிரை பார்த்தாள். என்ன, அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமா என்று சுற்றும் பார்த்தாள். ஆமாம், நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ தான் இன்னும் தூங்கிட்டே இருக்க, எழுந்துரு, வெளியே வந்து பாரு என சொல்ல அவள் அவளது படுக்கையில் படுத்து இருந்தாள். நான் எப்படி பெட்டுக்கு வந்தேன், அம்மா எங்கே? ஆமாம், நீ ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்க, நான் தான் உன்னை காலிலேருந்து தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சேன் என்றான் கதிர். சரி, எழுந்து வா, 2 பேரும் கொஞ்ச நேரம் வெளியில் வாக்கிங் போகலாம் என்று அழைத்தான். சரி, இதோ வர்றேன், கொஞ்சம் வெளியில் இருங்க
என்று எழுந்தவள் குளியலறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். கதிரும் வாசலுக்கு வெளியே திண்ணையில் அமர்ந்தான். கிராமப்புறத்து அழகான வீடு, அந்த கால பெரிய பங்களா வீடு. சுற்றிலும் மரங்கள், முன்வாசலில் புல்தரைகள். பார்ப்பதற்கு இந்த கால பங்களாவை தோற்றுவிடும் அளவிற்கு அழகான வீடு அது. வாசலுக்கு அருகில் போட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். நிஷா தனது முகத்தை கழுவிவிட்டு வெளியே வந்தவள் தனது முகத்தை துடைக்க துண்டை தேடினாள். அப்போது அங்கே துண்டோடு எதிரே வந்து நின்றார் நிஷாவின் அம்மா கவிதா. ஏண்டி, எங்கே கிளம்புற இப்போ என்று கேட்டாள் நிஷாவை பார்த்து. அவர் வெளியில் போகலான்னு கூப்பிட்டாருமா, அதான் கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலான்னு கிளம்பிட்டேன். நீ ஒன்றும் வெளியில் போக தேவையில்லை, மறுபடியும் படுக்கையில் போய் படுத்து தூங்கு, ரொம்ப களைப்பாக இருப்ப, இப்போ போகக்கூடாது என்றாள் கவிதா. என்னம்மா நீ ஒரு மாதிரி பேசுகிற? உன் மருமக ஆசையாக வாக்கிங் போகலான்னு கூப்பிட்றாரு, நீ என்னடா நான் போய் படுன்னு சொல்கிற? அவர் கூட நான் வாக்கிங் போகத்தான் போகிறேன், நீ போ என்றாள். ஆனால் அவளது அம்மாவும் பிடிவாதத்துன்னு சொன்னார். போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, எங்கேயும் போகாது, இங்கேயே இரு என்றார். என்னம்மா நீ புதுசாக இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்க? உன் பேச்சை கேட்க முடியாது. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா உன் கடமை முடிஞ்சது. நான் இனிமேல் என் புருஷன் பேச்சை மட்டும்தான் கேட்பேன், தெரியுமா? எங்கே கூப்பிட்டாலும் நான் அவர் கூட தான் போவேன், நீ என்னை தடுக்க முடியாது என்றார் திட்டவட்டமாக. சரி, அப்போ நீ போ, ஆனால் அதுக்கப்புறம் என்னை உயிரோடு பார்க்கவே முடியாது. நீ வீட்டுப்படியை தாண்டின அடுத்த நிமிஷம் நான் அங்கேயே கயிறை மாட்டி தூக்கில் தொங்கிடுவேன் என்றாள் நிஷாவின் அம்மா இன்னும் கோபமாக. உனக்கு ஏம்மா என்னாச்சு இப்படியெல்லாம் பேசுகிற? வெளியில் வாக்கிங் தானே போக போகிறேன்னு சொன்னேன், அதுக்கு ஏன் இப்படி தூக்கி தொங்கி தற்கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க? போய் உன் வேலையை பாரு என்று அவளது கையில் இருந்த துண்டை பிடுங்கி முகத்தை துடைத்துவிட்டு அப்படியே அதை படுக்கையின் மீது எறிந்தாள். அந்த இடத்திலிருந்து வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். கதிர், கதிர் எங்கே இருக்க என்றவாறே கதிரை தேடிக்கொண்டு வீட்டு வாயிலின் அருகே வந்தாள். அப்போது கதிர் வீட்டு வாசலில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தவாறு பேப்பர் படித்து கொண்டிருந்தான். அதை கண்ட அவள், ஏங்க நீங்கள் வாசலில் உட்கார்ந்துருக்கீங்க, வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே என பேசிக்கொண்டே அவனது அருகில் போவதற்காக வாசப்படியை தாண்டுவதற்கு கால் எடுத்து வைத்தாள். அப்போது அவளின் இடது கையை இறுக்கமாக பிடித்து இழுத்தாள் அவளது அம்மா கவிதா. ஏண்டி, நான் அவ்வளவு சொல்லி நீ வெளில போறேன்னா என் பேச்சுக்கு என்ன மரியாதை? நீ போகக்கூடாது, நான் சொல்றதை கேளு என்று அவளது கையை மேலும் வேகமாக வீட்டுக்குள் இழுக்க தொடங்கினாள். நிஷா இப்போது வலதுகால் வெளியிலும் இடதுகால் வீட்டிற்குள்ளும் வைத்திருந்தாள். அப்போதுதான் நிஷா கவனித்தாள். அவள் ஆசையாக வளர்த்த அவளுடைய இறந்து போன வெள்ளை நிற அழகான பசுமாடு அவளது வீட்டுக்குள் நின்று கொண்டிருந்தது. அதை கவனித்த அவள், அம்மா இந்த பசுவை ஏன் வீட்டுக்குள்ளே கட்டி வச்சிருக்க என கேட்டாள். அவளது அம்மாவோ, அது வாட்டுக்கு இருந்தால் இருந்துட்டு போகுது, உனக்கு அதை பற்றி கவலை வேணாம், நீ போகக்கூடாது என்றாள் மீண்டும் கோபமாக. நீ வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்காத என்றவாறு இரண்டாவது காலை வெளியே எடுத்து வைத்தாள் நிஷா. அப்போது பார்க்கிறாள், இதுவரை நின்றிருந்த பசுமாடு இறந்தது போல நாக்கை தள்ளிக்கொண்டு உடல் வெளிரி போனபடி படுத்திருந்தது. அதை கண்டு அவள் உடனடியாக முன்வைத்த காலை திரும்பவும் எடுத்து வீட்டுக்குள்ளே வைத்தாள். அப்போது வெளியில் இருந்து கதிர் அழைத்தான். நிஷா, டைம் ஆகுது, இப்போ நீ வருவியா இல்லையா? இப்போது அந்த பசுமாடு உயிரோடு எதையோ அசை போட்டபடி நின்று கொண்டிருந்தது. அவனது குரலை கேட்டாள் நிஷா. வரேன் இருங்க என்றவரை மீண்டும் ஒருமுறை காலை எடுத்து வெளியே வைத்தாள். இப்போது பசுமாடு நாக்கு தள்ளி இறந்தது போல் படுத்திருந்தது. அதன் நிறமும் வெள்ளை நிறத்திலிருந்து கருப்பு நிறமாக மாறியிருந்தது. அதை கவனித்த நிஷாவிற்கு மனதிற்குள் குழப்பம். அம்மா, என்னம்மா நடக்குது இங்க? நான் வீட்டு வாசப்படி தாண்டினா அந்த பசுமாடி செத்த மாதிரி கிடக்குது, காலை திருப்பி எடுத்ததும் அது மீண்டும் உயிரோடு இருக்கிற மாதிரி வருது, பாத்தியா என்று கேட்டாள் நிஷா. நான் பார்த்ததும் பார்க்காததும் விஷயம் இல்லை, நீ வெளியில் போகக்கூடாது, எங்கேயும் போகாத என்றாள் மீண்டும். நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத, நான் அவர் கூட போவேன் என்றவாறு காலை எடுத்து வெளியே வைத்து ஒரு அடி எடுத்து வைத்தாள். அப்போதும் நிஷாவின் அம்மா அவளது கையை விடுவதாக இல்லை, இறுக்கமாக பிடித்து கொண்டு வீட்டிற்குள் இழுத்தாள். அதே போல அடுத்த முனையில் கதிர் அவளது கையை பிடித்தான். வா போகலாம் என்று வேகமாக இழுக்க ஆரம்பித்தான். கவிதா வீட்டிற்குள் இழுக்க ஆரம்பித்தாள். இப்போது கதிர் வேகமாக இழுக்க நிஷாவுக்கு கை வலிக்க துவங்கியது. அதை உணர்ந்த அவள், கையை வேகமாக வலிக்கிற மாதிரி பிடிச்சிருக்கிற, நான் உங்கூட வரமாட்டேன், நான் வீட்டில் தான் இருப்பேன், கையை விடுங்க
என்றவாறு அவன் பிடித்திருந்த கையை உதற ஆரம்பித்தாள். இவ்வளோ நேரம் வரேன்னு தானே சொன்னேன், இப்போ ஏன் வரமாட்டான்னு சொல்கிற? இப்படி மாற்றி மாற்றி பேசினா நான் என்ன பண்ணுறது? நீ என் கூட வந்துதான் ஆகணும் என்றவர் கதிர் வேகமாக கையை பிடித்து இழுக்க ஆரம்பித்தான். இப்போது நிஷாவின் இடது கை அவளது அம்மா பிடியிலும் வலது கை கதிரின் கைப்பிடியிலும் இருந்தது. நிஷாவின் அம்மா வீட்டிற்குள் இழுக்க கதிர் வீட்டிற்கு வெளியே இழுத்து கொண்டிருந்தான். நிஷாவின் கை வளையல்கள் உடைய ஆரம்பித்தது. ஆனால் கதிரோ கையை விடுவதாக இல்லை. மேலும் வேகமாக பிடித்து இழுத்தான். இவளுக்கு கை ஒடிந்து விடும் போல இருந்தது. மிகுந்த வலி. கையை வேகமாக உதற ஆரம்பித்தாள். அப்போது அவளது கை நிஷாவோ கையை வேகமாக வேகமாக உதற ஆரம்பிக்க மகிழுந்தின் கண்ணாடியில் பட்டு அவளது கை வலிக்க ஆரம்பித்திருந்தது. மெல்ல கண் விழித்தாள் நிஷா. அவளது உடல் உயர்த்திருந்தது, நாக்கு உலர்ந்திருந்தது. இப்போது அவள் மகிழுந்தின் உள்ளே படுத்தபடி இருந்தாள். மெல்ல எழுந்து எட்டி பார்க்க எதிரில் கதிர் காரை செலுத்தி கொண்டிருந்தான். நிஷா அவனிடம் பேசுவதற்கு முயல அவளுக்கோ பேசிட நாக்கு இயலவில்லை. நாக்கு வறண்டு இருந்தது. மெல்ல தட்டி தடவி அங்கு இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தாள். மெல்ல சக்தியை வரவழைத்து கொண்டு அவள், காரை நிப்பாட்டுங்க கதிர் என்று சத்தமாக கத்தினாள். அவளது சத்தத்தை கேட்ட கதிரும், காரை நிப்பாட்டுங்க கதிர் என்று சத்தமாக கத்தினாள் நிஷா. அவளது சத்தத்தை கேட்ட கதிரும் ஏதோ அவசரம் போல என்பதை உணர்ந்த அவன் சாலையோரத்தில் புளிய மரத்தின் நிழலில் காரை நிறுத்தினான். ஏன் புள்ள, என்னாச்சு, ஏன் இப்படி கத்துற என்றவாறு இறங்கி அவளின் பக்கம் இருந்த கதவை திறந்தான். நிஷாவும் மெல்ல வண்டியிலிருந்து வெளியே இறங்கினாள். கதிர் அவளை கைத்தாங்களாக வெளியே இறக்க அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டாள். அவளது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அதை உணர்ந்த கதிரும், ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி நடுங்குற, தண்ணி குடிக்கிறியா என்று கேட்டு அவளை சமாதானம் செய்ய முற்பட்டான். அவளோ அவனை அணைத்தபடியே அழத் தொடங்கினாள். இப்போ ஏன் அழற, அழாத, கண்ணை தொட என்றவாறே அவளது கண்ணீரை தொடைத்தான். வா இங்க உட்காரு என்றவாறே மரத்தின் அடியில் கிடந்த கல்லின் மீது உட்கார வைத்தான். அவளும் மெல்ல அமர்ந்தவள் சுற்றுமுற்றும் பார்த்தவாறே பேசத் தொடங்கினாள். ஏண்டா, இது எந்த இடம், இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம போகணும் என்று பதட்டத்தோடு கேட்டாள். நாம் இன்னும் 4 மணி நேரம் போகணும்னு நினைக்கிறேன். இது மதுரை போகிற வழி, திண்டுக்கல் பக்கம் வந்திருப்போம் என சொல்ல அவனது சட்டை பையிலிருந்து அலைபேசி எடுத்து நேரத்தை பார்த்தாள். அப்போது மணி 10:30 ஆகியிருந்தது. நாம் சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பணும், இருட்டுவதற்கு வீட்டுக்கு போகணும் என்ன சொன்னாள் நிஷா, இன்னமும் பதட்டம் குறையாமல். கிளம்பலாம், ஆனால் நீ எவ்வளோ பதட்டமாக இருக்க, உனக்கு என்ன பண்ணுது? அதெல்லாம் ஒன்றுமில்லடா, ஒரு கெட்ட கனவு, அதான், மற்றபடி ஒன்றுமில்லை என அவளும் அவனுக்கு பதில் சொல்ல அவனும் சரி என தலையாட்டியவாறே அவள் கையை பிடித்து மேலே தூக்க அவளோ எழுந்திருக்க முடியாமல் அப்படியே அந்த கல்லின் மீது அமர்ந்திருந்தாள். அவளால் எழுந்திருக்க முடியவில்லை. நிஷா, எழுந்திரு, வா போகலாம் என அவனும் அவள் கையை பிடித்து மீண்டும் தூக்க முயற்சிக்க அவளோ இந்த முறை அவனை பார்த்து கலகலவென சிரிக்க ஆரம்பித்தாள். அவளது சிரிப்பு அவனது உடலை ஊடுருவி சென்றது. அவனது உரோமங்கள் எழுந்து நிற்க ஆரம்பித்தது. அப்படியோர் பேச்சிரிப்பு. அப்போதுதான் அவன் முதல் முறையாக கேட்டிருந்தான். கதிரோ பயமும் சேர கத்த ஆரம்பித்தான். ஆனால் அவளோ துளியும் சலனமின்றி தொடர்ந்து அவனை பார்த்து சிரித்து கொண்டே இருந்தாள். அவளிடமிருந்து சிரிப்பை தவிர வேறொன்றும் பதிலாக வரவில்லை. கதிரும் அவளை தூக்க முயற்சித்தும் சிரிப்பாலும் பயந்தே போயிருந்தான். அப்போது வேஷம் வேஷம் எல்லாம் பகல் வேஷம், நாசம் எல்லாம் சர்வநாசம் என மிக நீண்ட மற்றொரு சிரிப்பொலி அவள் அமர்ந்திருந்த மரத்தின் மறுபகுதியில் இருந்து. ஆமாம், அது ஒரு ஆணின் பேச்சு சத்தம். அந்த சத்தம் வந்ததும் நிஷாவின் சிரிப்பு அப்படியே நின்று போயிருந்தது. அதை கவனித்த கதிர் வேகமாக அந்த மரத்தின் அடுத்த பகுதியை நோக்கி ஓடினான். அப்போதுதான் கவனித்தான், அந்த மரத்தின் பின்புறமாக ஒரு வேப்ப மரம் இருந்தது. அதன் நடுவே ஒரு கிழிந்த சிகப்பு நிற சேலை கட்டியிருந்தது. அதன் மறுபக்கம் வந்து பார்த்தான். அங்கே 4 சூலாயுதம் பூமியில் நட்டு வைக்கப்பட்டிருந்தது.
அதன் முனைகளில் எலுமிச்சம்பழம் சொருகி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு நடுவே ஒரு பெரியவர் நீண்ட வெள்ளை நிற தாடியோடு காவி நிற உடையோடு படித்திருந்தார். இவனோ அவரை பார்த்தது, யாருங்க நீங்க? இங்கே என்னதான் நடக்குது? ஏன் என் மனைவியை அப்படி சிரிக்கிறா? நீங்களே ஏதோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை என சற்றே கோபத்தோடு கத்தினான். இவனது கத்தலை கேட்ட அவரும் அதுவரை படித்திருந்தவர் மெல்ல எழுந்தார், அமர்ந்தார். அவரோ வெறும் தரையில் அவருக்கு பின்புறமாக 3 கருங்கற்கள் நடப்பட்டிருந்தது. அதன் மீது சந்தன குங்குமம் பூசப்பட்டு பூக்கள் போடப்பட்டு சிறிய மண் கோவில் போல தெரிந்தது. சொல்லுங்க பெரியவரே, யார் நீங்க? இது என்ன இடம் என மீண்டும் கத்தினான். தம்பி, ஒரு நாளை பொறுங்க, இந்த பழத்தை கையில் பிடிங்க என்றவாறே அவனிடம் ஒரு எலுமிச்சை பழத்தை நீட்டினார். இவனும் ஒன்றும் புரியாமலே அந்த பழத்தை வாங்கி கொண்டான். இப்போ நீ அந்த பக்கம் போய் உன் மனைவியை பார் என சொன்னார். என்னங்க பெரியவரே, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க என கேட்டான். தம்பி, இவ்வளோ நேரம் நடந்தெல்லாம் உனக்கு புரியலையில? இப்போ இந்த பழத்தை கையில் வச்சுக்கிட்டு உன் மனைவியை போய் பாரு, பார்த்துட்டு அப்புறம் வா பதில் சொல்கிறேன் என சொல்ல, அவனும் அந்த இடத்திலிருந்து ஒன்றும் புரியாமல் நடக்க முயல. அப்போது அவனை கூப்பிட்ட அந்த பெரியவர், தம்பி, எக்காரந்த கொட்டும் இந்த பழத்தை கீழே போட்டுறாதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் தூரமாகவே இருந்து உங்கள் மனைவியை பாருங்கள், பக்கத்தில் போக வேணாம் என எச்சரிக்கையோடு சொல்ல, கதிருக்கு அதில் ஏதும் நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் அவரது வயதிற்காகவும் அவனது குழப்பம் தீரவும் செய்து பார்த்து விடலாம் என முடிவு செய்திருந்தான். அந்த பெரியவரின் எச்சரிக்கையும் அவன் அப்போது கேட்ட அவளது சிரிப்பு சத்தமும் நினைவுக்கு வர சற்றே சுதாரித்து கொண்டே தூரமாக நின்று எட்டி பார்த்தான். அங்கே அவனது மனைவி உட்கார்ந்திருந்த கல்லின் மீது வேறு ஒரு வயசான கிழவி உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. யாரது? நிஷா இங்கே? நிஷா எங்கே என்றவாறே மெல்ல குழப்பத்தோடு நடந்தவன் மண்ணின் மேலே சற்று நீட்டி இருந்த வேரில் கால் தடுக்க அவனது கையில் வைத்திருந்த எலுமிச்சை பழத்தை நழுவ விட்டான். அது கீழே விழுந்ததும்தான் அவனுக்கு பயம் வர பழத்தை தரையோடு தேடியவரை அந்த கிழவி அமர்ந்த இடத்தை பார்த்தான். இப்போது அங்கே அவனது மனைவி நிஷா அப்படியே அசைவற்று அமர்ந்திருந்தாள். தரையில் விழுந்த பழத்தை அவனது கைகளில் மீண்டும் எடுத்துக்கொண்டான். இப்போது அவனது பார்வைக்கு அங்கே ஒரு வயசான கிழவி உருவமே தெரிந்தது. கதிருக்கோ ஒன்றுமே புரியவில்லை. மீண்டும் ஒருமுறை எலுமிச்சை பழத்தை கீழே போட்டுவிட்டு பார்த்தான். அப்போது அவனது மனைவியை கண்ணுக்கு தெரிந்தார். அவனுக்கு உள்ளூர பயம் வர ஆரம்பித்தது. அப்போது மறுபக்கத்திலிருந்து அந்த பெரியவரின் குரல், தம்பி, போது நீங்க பழத்தை தரையில் போட்டு விளையாடுனது, இங்கே வாங்க என கத்தினார். தம்பி, இங்கே வாங்க, நீங்க பழத்தை தூக்கி போட்டு விளையாடுனது போதும் அந்த பெரியவர் மீண்டும் கத்த, ஒன்றும் புரியாமல் அவரை நோக்கி நடந்து சென்றான் கதிர். தம்பி, இங்கே வாங்க, இப்படி உட்காருங்க என அந்த பெரியவர் சொல்ல அவர் சொன்ன இடத்தில் உட்கார்ந்தான். இப்போ நான் சொல்ல போகிறத கவனமாக கேளுங்க. நீங்கள் அங்கே பார்த்த அந்த உருவம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இங்கே பார்த்த வயசான கிழவியின் உருவம் உன்னோட பாட்டியோட உருவம். உன்னோட பாட்டி இப்போ உன்னை காப்பாற்றுவதற்காக ஆவியாக வந்திருக்கு. என்ன சாமி சொல்கிறீங்க? ஆவியாக வந்திருக்கா என் பாட்டி? இவ்வளவு நேரம் பெரியவரே என்று கூப்பிட்டு கொண்டிருந்த கதிரின் வார்த்தைகளில் தானாக சாமி என்ற வார்த்தை வந்து சேர்ந்தது. நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க தம்பி, உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கு. உங்கள் மனைவியோட உடம்புல 2 ஆவிகள் புகுந்திருக்கு. முதலாவது உன்னோட பாட்டியோட ஆவி. உன்னோட பாட்டியோட ஆவி உன்னை காப்பாற்றுவதற்காக மட்டுமே வந்திருக்கு. மற்றது உன்னோட காதலியோட ஆவி. உனக்கு நினைவு இருக்கா? கல்லூரியில் உனது வகுப்பில் படித்த உனக்கு மிகவும் பிடிச்ச கார்த்திகா உனக்கு ஞாபகம் இருக்கா என அந்த சாமியார் கேட்க, அப்போது கதிரின் கவனத்தில் கார்த்திகாவின் முகம் ஒரு கணம் வந்து போனது. தனது கெஸ்ட் ஹவுஸ் அருகில் குடியிருக்கும் குடியிருப்பில் இருந்து வந்து தன்னோடு 4 வருடங்கள் படித்த பெண். ஆமாம் சாமி, எனக்கு இன்னும் நன்றாக நினைவு இருக்கு. எனக்கு கார்த்திகா நல்லா தெரியும். எனது வகுப்பிலேயே நன்றாக படிக்கக்கூடிய ஒரு பெண். கஷ்டப்படும் ஒரு சிறிய குடும்பத்தை சேர்ந்தவர். அப்பா அம்மா இல்லாமல் பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தவள். எனக்கு அவளை மிகவும் பிடிக்கும். ஆனால் நான் அவளை எப்போதும் காதலியாக நினச்சது கிடையாது. நான் அவளை காதலிக்க சொன்னதும் கிடையாது என்ன சொன்னான் கதிர். கதிர், நீ எப்போ இருந்து அவளை உனக்கு பிடிக்கும் என்ன சொன்னியோ அப்போ இருந்து அவள் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா.
ஒவ்வொரு நாளும் நீ ஏதாவது ஒரு வகையில் அவளிடம் காதலை சொல்லுவ என்று காத்துக்கிட்டே இருந்தா. ஆனால் நீயோ அவகிட்ட காதலை சொல்லும் நிலையில் எப்பொழுதும் இருந்தது இல்லை. நீ எப்போதும் உனது நண்பர்கள் 3 பேருடன் உல்லாசமாக ஊர் சுற்றி தெரிந்து கொண்டிருப்பாய். அதனால் கார்த்திகாவுக்கு உங்ககிட்ட காதலை சொல்லுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையவே இல்லை. நீ முதுகலை 2ஆம் ஆண்டு படித்து முடித்திருந்த நேரம், இறுதி நாட்கள். தேர்வு முடிந்து அன்று இரவு நீ உனது நண்பர்களுக்கு மது விருந்து அளித்த நாள் நினைவிருக்கா? என்னங்க சொல்றீங்க? அந்த பொண்ணு முதுகலை முதலாவது வருடமே நின்றுட்டாங்களே, அந்த பொண்ணு 2வது வருடம் எங்க கூட படிக்கலையே என சொன்னான் கதிர். கதிர், நீ சொன்னது உண்மைதான். கார்த்திகா அவளது படிப்பை தொடர முடியாமல் 2வது ஆண்டு நிறுத்திட்டா. 2வது ஆண்டுக்கு முன்னாடியே நிறுத்திட்டா. அதே நேரம் அவள் வேலைக்கும் செல்ல ஆரம்பிச்சான். ஆனால் அவள் உன்னையும் உண்மை வச்சிருந்த காதலையும் மறக்கவே இல்லை. தினசரி உன் கெஸ்ட் ஹவுஸ் வழியாகத்தான் போவா. போகும்போதும் வரும்போதும் உன் முகத்தை பார்ப்பதற்காகவே அவள் அந்த வழியில் போக ஆரம்பித்தான். அன்னைக்கு நாள் கார்த்திகாவை பெண் பார்க்க வந்திருந்தாங்க. அந்த மாப்பிள்ளைக்கும் கார்த்திகாவை ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஆனால் கார்த்திகாவோட மனசில் நீ மட்டும்தான் இருந்த. கார்த்திகா எப்படியாவது உங்ககிட்ட காதலை சொல்லிடணும்னு மிகுந்த ஆசையோடு இருந்தா. நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கிடாமல் போனாலும் சரி, ஒரு முறையாச்சும் உங்ககிட்ட காதலை சொல்லிவிட்டா போதும், அவள் மனசு நிம்மதி அடையும்னு நினச்சா. அன்னைக்கு நாள் அவளது வேலையை முடிச்சுட்டு உன் வீட்டு வழியாகத்தான் தினமும் செல்வதை வழக்கம். அன்னைக்கும் அவள் அப்படித்தான் உனது வீட்டை கடந்து போனான். ஆனால் அப்பொழுது அவளது மனமும் உன் மேட்டை கடக்க மறந்து அங்கேயே நின்று இருந்தது. அவளுக்கு எப்படியாவது உன்னை பார்த்து உங்ககிட்ட 2 வார்த்தையாவது பேசிடணும் அப்படின்னு ஆசை. நாளை முதல் நான் அடுத்தவருக்கு சொந்தமாக போகிறேன், இன்று எப்படியாவது உன்னிடம் காதலை சொல்லிவிட வேண்டும் என்று கலக்கத்தில் நடந்து கொண்டிருந்தா. அப்போதுதான் எதிரில் உன் நண்பன் குரு வந்தான். அவனை பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்ட கார்த்திகா, நீ எப்படி இருக்கிறாய் குரு என்று விசாரித்தார். ஏற்கனவே அவள் மீதும் அவளின் உடல் மீதும் ஏக்கம் கொண்டிருந்த குருவுக்கு இது நல்ல சந்தர்ப்பமாக தெரிந்தது. அவன், நீ உனது வீட்டிற்குள் தான் இருப்பதாகவும், இப்போது உன்னை பார்த்தால் உன்னை பேச வாய்ப்பு கிடைக்கும் என்றும், நீயும் அவனை காதலிக்கிறாய் என்றும் பொய் சொல்லி அவளையும் உனது வீட்டிற்குள் அழைத்து வந்தான். ஆனால் நீயோ அப்பொழுது அதிக போதையில் உனது படுக்கையில் படித்து இருந்தாய். அவளை அழைத்து கொண்டு வீட்டுக்குள் வந்த குரு உனது மற்ற 2 நண்பர்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டான். மற்றொரு அறையில் 3 பேரும் சேர்ந்து கார்த்திகாவை கற்பழித்தனர். எத்தனை முயற்சி செய்தும் கார்த்திகாவில் அவர்களிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை. கடைசியாக 3 பேரும் சேர்ந்து அவளை மிரட்டியும் பார்த்தனர். பணம் தருவதாக கெஞ்சியும் பார்த்தனர். ஆனால் அவளோ அவர்களின் பேச்சை கேட்பதாக இல்லை. தன்னை வெளியே விடும்படியும் தான் போலீஸில் புகார் செய்து அவர்கள் ஜெயிலுக்கு அனுப்புவேன் என்றும் கோபமாக பேசினாள். இதனால் அதிர்ச்சியான அவனது 3 நண்பர்கள் அவளை கழுத்தை நெரித்து கொண்டனர். பின்பு அவர்கள் 3 பேரும் அவளது பிணத்தை உனது வீட்டின் பின்புறத்தில் இருந்த வேப்ப மரத்தின் அடியில் புதைத்தனர். இத்தனை நாட்களாக அவளது ஆவி உன்னிடம் பேசுவதற்காக, உன்னிடம் பழகுவதற்கும் காத்து கொண்டிருந்தது. அந்த சமயம் உனக்கு திருமணமும் நடந்தது. அதுபோலவே உனது மனைவியின் உடலும் கார்த்திகாவின் ஆவிக்கு ஒத்துழைத்தது. அன்றைய நாள் நீ தாலி கட்டி முடித்த அடுத்த நொடி உன் மனைவியோடு சேர்ந்து உன்னோடு வாழ்வதற்காக கார்த்திகாவின் ஆவி உன் மனைவியின் உடலுக்குள் வந்தது. அதே நேரம்தான் உனது பாட்டியின் உடலிலிருந்து உயிர் பிரிந்தது. உன் பாட்டியின் உடலில் இருந்து பிரிந்த சுத்தமான ஆத்மா கார்த்திகாவின் ஆவியிடம் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன்னை சுற்றி சுற்றியே வந்தது. ஆனால் உன் பாட்டியின் ஆவியால் உன் மனைவியின் உடம்புக்குள் நுழைய முடியவில்லை. அதே நேரத்தில் உன் பாட்டியின் ஆவி இருந்ததால் கார்த்திகாவின் ஆவியாலும் உன்னை நெருங்க முடியவில்லை. உன் மனைவி நிஷாவின் உடம்பில் ஆவி இருக்கிறது, அதை வெளியேற்ற வேண்டும் என்பதை உனக்கு தெரியப்படுத்தவும் உனது பாட்டியின் ஆவி அவளது உடம்பில் கை தடங்களை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகுதான், அதன் மூலமாகத்தான் உனக்கு முதலா உன் மனைவியோட உடம்புல ஆவி இருப்பது தெரிஞ்சது. அன்னைக்கு நீ உன் மனைவியை நெருங்கும் போதும் உன்னை பயமுறுத்தியது உன் பாட்டியோட ஆவிதான். ஆனால் இன்னைக்கோ நீ செய்த ஒரு நல்ல விஷயத்தால தான் உனது பாட்டியோட ஆவியா உனது மனைவியின் உடலுக்கு நுழைய முடிஞ்சது. என்ன சாமி சொல்றீங்க? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன் என்று கேட்டான் கதிர். நீ செய்த நல்ல காரியம். உன் மனைவி அமர்ந்திருக்கும் அந்த செங்கல்லை பார். அந்த கல் இதற்கு முன்பாக இதே இடத்தில் சாமியாக வைத்திருந்து நாங்கள் பூஜை செய்து அருள் ஊட்டிய கல். அதன் மீது உனது மனைவி
அதன் மீது உனது மனைவி வந்து அமர்ந்ததும் கார்த்திகாவின் ஆவி உனது மனைவியின் உடலில் இருந்து வெளியேறியது. அதுவரை காத்திருந்த உனது பாட்டியின் ஆவி இப்போது உனது மனைவியின் உடலுக்குள் புகுந்தது. புகுந்ததும் உனது பாட்டியின் ஆவி சந்தோஷத்தில் கொக்கரித்து சிரித்தது. அந்த சிரிப்பு சத்தத்தை தான் சற்று நேரத்திற்கு முன்பு நீ கேட்டு பயந்து இருந்தாய். என்ன சாமி சொல்றீங்க? அப்போ என் பாட்டியோட ஆவி என்கிட்ட பேசுமா என்று கேட்டான் கதிர். தம்பி, நீங்கள் பயப்பட வேணாம். உங்கள் பாட்டியோட ஆவி உங்களை ஒன்றும் செய்யாது. அதே நேரம் உங்கள் பாட்டியோட ஆவியால் உங்ககிட்ட நேரடியாக பேசவும் முடியாது. அது ஏதோ ஒரு ஜாட மாடையா, ஒரு கனவு போல, ஒரு செய்தி போல உன் முன்னே நடக்கும். ஏதோ ஒரு சம்பவம் மூலமாக உனக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அது உனக்கு காட்டி கொடுக்கும். நீ அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா கார்த்திகாவின் ஆவியிட்டு இருந்து உன் மனைவியையும் உன்னையும் காப்பாற்றிக்கலாம். என்ன சாமி சொல்கிறீங்க? என் மனைவி உயிருக்கு ஆபத்து இருக்கா? ஆமாம், உன்னை விட உன் மனைவியின் உயிருக்கு தான் ஆபத்து அதிகம். உன் மனைவியின் உடம்பில் இப்போது 3 ஆவி. முதலாவது கார்த்திகாவின் ஆவி. அது உன்னை அடையணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யும். அதே நேரத்தில் உன் மூலமாகவே உனது 3 நண்பர்களையும் கொலை செய்து பழி வாங்கவும் செய்யும். அப்படி அது பழி வாங்கி முடித்தவுடன் உனது மனைவியின் ஆவியை முற்றிலுமாக அழிச்சிட்டு உன் மனைவியின் உடம்பில் நிரந்தரமாக தங்கிடும். அப்படி அந்த ஆவி நிரந்தரமாக தங்கிட்டா உன் மனைவியின் ஆவியால் திரும்பவும் உன் மனைவியோட உடம்புக்குள்ளே வரவே முடியாது. இரண்டாவது இருப்பது உனது பாட்டியின் ஆவி. உனது பாட்டியின் ஆவி பகல் பொழுதில் உனக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யும். ஆனால் இரவு வேளையில் அதனால் எந்த ஒரு பலனும் இருக்காது. அதே போல் உனது பாட்டியின் ஆவியால் பகலில் எந்த இடத்திற்கும் அதனால் வர முடியும். அதே நேரம் உனது பாட்டி ஆவியா உனது மனைவி உயிருக்கு அது கெட்டதாக முடியும். என்ன சாமி சொல்கிறீங்க? என் பாட்டி ஆவியாலையும் என் மனைவி உயிருக்கு ஆபத்து இருக்கா என பதறிவிடு கேட்டான் கதிர். ஆமாம் தம்பி, உன் பாட்டியோட ஆவியின் எண்ணம் முதலில் உன்னை காப்பாற்றுவது. இரண்டாவது, உன் மனைவியின் உடலில் இருந்து கொண்டே கடைசி வரையும் உன்னோடு வாழ்வது. எனவே உனது பாட்டியின் ஆவியாலையும் உனது மனைவியின் உயிருக்கு ஆபத்து இருக்குது. என்ன சாமி சொல்கிறீங்க? எப்படித்தான் என் மனைவியை காப்பாற்றுறது என்று கேட்டான் கதிர். நான் சொல்கிறது தெளிவாக கேட்டுக்க. உன் மனைவியோட ஆவியும் அவளோட உடம்புல இருக்குது. மற்ற 2 ஆவியோட சக்தியும் குறைகிற நேரத்தில் உன் மனைவியோட ஆத்மாவுக்கு கூடுதல் சக்தி கிடைக்கும். அந்த நேரத்தை கண்டுபிடிக்கணும். அதை வச்சு தான் மற்ற 2 ஆவியவும் அழிக்க முடியும். உன் மனைவியோட ஆவி மறுபடியும் உன் மனைவியோட உடம்புக்குள்ளே வருவதற்காக எப்பவும் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கவனமாயிரு என சொல்ல, இப்போ நான் என்ன சாமி பண்ணணும் என்று கேட்டான் கதிர். இப்போதைக்கு நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன பண்ணக்கூடாது அது மட்டும் எனக்கு தெரியும். நீ எக்காரணத்தை கொண்டும் வர்ற பௌர்ணமிக்குள்ளே உன் மனைவி கூட உடலுறவு வச்சுக்க கூடாது. இதை மட்டும் செஞ்சுட்டா பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். மீதியை உன்னோட ஊருக்கு போ. அங்கு உன்னோட இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு தீர்வு இருக்குது என சொன்னார் அந்த பெரியவர். அது வரைக்கும் எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? என் மனைவியோட ஆவி எந்த நேரத்தில் அவளோட உடம்புல இருக்குது என்பதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று கேட்டான் கதிர். பகல் முழுவதும் உன் மனைவியின் ஆவிதான் அதிக நேரம் அவளது உடம்பில் இருக்கும். ஆனால் சில நேரம் உனது பாட்டியின் ஆவியின் செயலும் இருக்கும். இதில் நீ கண்டுபிடிக்க வேணும்னா அவளது பேச்சிலிருந்து கண்டுபிடிக்கலாம். உன் மனைவியின் பேச்சு சாதாரணமாக இருந்தால் அப்போது அவளது உடலில் உன் மனைவியின் ஆத்மா இருப்பதை உணர்வான். அதே நேரம் அவளது பேச்சு உனது பாட்டி பேசும் தோரணை போன்ற அந்த காலத்து வழக்கில் இருந்தால் நீ அப்போது புரிஞ்சுக்கலாம். இதை தவிர எனக்கு இப்போதைக்கு வேறொன்றும் தெரியல. மேலும் உனக்கு பகலில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ராத்திரியில் தான் பிரச்சனை. இன்னைக்கு ராத்திரி வர்றதுக்கு முன்னாடி நீ உன்னோட மாமியார் வீட்டுக்கு போகணும் என்றார். சாமி, இவ்வளோ சொல்கிற நீங்கள் ஏன் என் கூட வந்து எனக்கு உதவி பண்ணக்கூடாது என்று கேட்டான் கதிர். தம்பி, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உனக்கு இந்த ஆத்தா உன் அருளாலே சொல்லணும்னு சொன்னேன். நான் உனக்கு சொன்னேன். அவ்வளோதான் என்னோட கடமை. மற்றபடி எனக்கு இப்போ ஆவியை ஓட்டுவதோ விரட்டுவதோ அழிப்பதோ எனக்கு தெரியாது. உனக்கு பயமாக இருக்குன்னா இதோ இந்த சூலாயத்தை எப்பொழுதும் உனக்கு சட்டப்பையில் வச்சிருக்க என்றவர் தனது கையில் இருந்த கையளவு சிறிய சூலாயுதத்தை அவனிடம் நீட்டினார். கதிருக்கு புரிந்தது. இந்த சிறிய சூலாயுதம் தனது உயிரையும் தனது மனைவியின் உயிரையும் ஏதேனும் ஒரு வகையில் காப்பாற்றும் என நம்பினான். பத்திரமாக அதை வாங்கி தனது சட்டப்பையில் வைத்து கொண்டான். இப்போ நீ கிளம்பலாம். இப்போ போய் உன் மனைவியை கூப்பிட, அவள் உன்னோடு வருவாள் என்று சொன்னான் அந்த சாமியார். கதிரும் அவரை வணங்கிவிட்டு தைரியமாக தனது மனைவியை நோக்கி எழுந்து நடந்தான். தனது மனைவியின் அருகில் வந்தவன்
நிஷா கிளம்பலாமா என்று கேட்டான். நிஷாவும் ஏதும் பார்த்துட்டு, என்னடா கதிர் எங்கடா போயிட்டு வர்ற, இவ்வளோ நேரம் தனியாக உட்காந்து தெரியுமா என்று கேட்க, இல்லை நிஷா அவசரமாக யூரின் போயிட்டு வந்தேன், வா போலாம் என்று சமாளித்தான். அவளும் அவனை நோக்கி இரு கைகளையும் நீட்டினாள். ஏன் கதிர் அப்படியே என்னை கட்டி பிடிச்சி தூக்கிப்பானா, அப்படியே காரில் கொண்டு போய் விடுவானா என்று செல்லமாக ஹஸ்கி வாசியில் பேசினாள். கதிரும், என் கதிர் அப்படியே என்னை கட்டி பிடிச்சி தூக்கிப்பானா, அப்படியே காரில் கொண்டு போய் விடுவானா என்று செல்லமாக ஹஸ்கி வாய்ஸில் பேசினாள். கதிரும் அந்த பேச்சில் மயங்கியே போனான். மெல்ல அவளது இரு கைகளையும் பற்றி மேலே தூக்கி தனது நெஞ்சோடு அணைத்தவாறு அவளை மகிழ்ந்து நோக்கி தூக்கிச் சென்றான். நானும் முன் சீட்டில் உட்கார்ந்துக்கிறேன் என்று முன் இருக்கையில் அமர்ந்தாள் நிஷா. கதிரும் பதட்டமின்றி அவளை அனுமதித்தான். ஏனெனில் பகலில் அவளால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லதை உணர்ந்திருந்தான். அவளது மனது திடமாக நம்பிக்கையோடு இருந்தது. இரவு முடிவதற்கு முன் வீட்டிற்கு சென்றாக வேண்டும். மகிழுந்தை வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். கதிருக்கு மனசுக்குள் ஏதேதோ குழப்பங்கள். இந்த பெரியவர் சொன்னதை நம்பலாமா வேணாமா, பேயின்னு ஒன்று இருக்கா இல்லையா, நாம் எலுமிச்சம்பழத்தை பிடிச்சிக்கிட்டு பார்க்கும்போது தெரிஞ்ச அந்த உருவம் நம்ம பாட்டியோட தானா, ஏன் என்னோட கண்ணுக்கு என்னோட பாட்டி மாதிரியே தெரியல என தனக்குத்தானே பேசியவாறு குழம்பிக் கொண்டு இருந்தான். அவனது மகிழ்ந்து சாலையின் நடுவே போகும், பின்பு ஓரத்திற்கு போவதும் என நிலையற்ற தன்மையில் இயங்கிக் கொண்டிருந்தது. அதனை கண்ட நிஷாவிற்கு பதட்டம் தொற்றி கொண்டது. ஏண்டா என்னடாச்சு, உனக்கு ஏன் இப்படி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க என்று சற்று கோபமாகவே கேட்டாள். அப்போதுதான் கதிருக்கும் புரிந்தது, அவனது வண்டி நிலையாக செல்லவில்லை, அவனது மனதை போல அலக்களித்து கொண்டிருந்தது. தனது நினைவு உணர்ந்தவன் மெல்ல வண்டியை சாலையின் ஓரமாக நிறுத்தான். நிஷாவை திரும்பி பார்த்தவன், நீ கொஞ்ச நேரம் வண்டி ஓட்டுறியா என்று கேட்க, சரி வா இந்த பக்கம் என்று அவளும் சொல்ல, இருவரும் இருக்கையை மாற்றிக்கொண்டனர். ஆனாலும் அவனுக்கு மனதிற்குள்ளாக ஒரு பதட்டம். அந்த பெரியவர் சொன்னது போல இப்போது நிஷாவின் உடம்பில் பாட்டி இருப்பதாக கொண்டால், பாட்டிக்கு கார் ஓட்ட தெரியாது, பின்பு எப்படி நிஷா அந்த காரை ஓட்டுவாள் என்று பார்த்து விடலாம் என்று தனக்குள் திட்டம் தீட்டினான். ஆனால் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்த அவளோ எவ்வித குழப்பமும் இன்றி மகிழுந்தை வேகமாகவும் அதே நேரத்தில் நிதானமாகவும் இயக்கத் தொடங்கினாள். அதனை கண்ட கதிருக்கும் ஒரு குழப்பம். வண்டி நிதானமாக செல்கிறது, சரியாக செல்கிறது, அப்படியானால் நிஷாவிடம் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அப்படி இருக்க அவளது உடம்பில் அந்த கைத்தலம் எப்படி வந்தது, அந்த பெரியவர் நம்மை அழைத்து ஏன் அப்படி சொன்னார், அந்த எலுமிச்சம்பழத்தை பிடித்து இருந்தபோது தெரிந்த உருவம் யாருடையது என்று குழம்பிக் கொண்டே இருந்தான். ஒரு கணம் அவனது மனதில் உதித்த யோசனை. வண்டியோ மதுரை மாநகராட்சியை நெருங்கியது. இப்போ போகிற வழியில்தான் குருவோட வீடு இருக்கு, நான் ஏன் குருவை ஒரு தடவை பார்த்துட்டு போகக்கூடாது என்று யோசிக்க ஆரம்பித்தான். இந்த யோசனையை நிஷாவிடம் ஒருமுறை கேட்டு விடலாம் என்றும் தீர்மானித்தான். தனது அலைபேசியில் நேரத்தை பார்த்தான். நேரம் சரியாக 12:30. நிஷா, எனக்கு வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு, போகிற வழியில தான் குருவோட பங்களா இருக்கு, நான் வேணும்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி லஞ்ச் ரெடி பண்ண சொல்லட்டுமா என்று கேட்க, அவள் அவனை திரும்பி பார்த்து மெல்லச்சிரித்தவன், சரிடா அவன்கிட்ட சொல்லிடு, லஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம், எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு, நீ சொன்னதுக்கப்புறம் என அவளும் சொல்ல, கதிருக்கு குழப்பத்திற்கு மேலும் குழப்பம். ஆனாலும் அவனாகவே ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். குருவின் வீட்டிற்கு சென்று பார்த்து விடலாம், கூடவே அவனிடமும் கார்த்திகாவை பற்றி விசாரித்து விடலாம் என நினைத்தான். சரி நிஷா, நீ வண்டியை குருவோட வீட்டுக்கு விடு என்றான். நிஷாவும் வண்டியை நெடுஞ்சாலையிலிருந்து திருப்பி மதுரை மாநகராட்சிக்குள் செலுத்த தொடங்கினாள். கதிரும் அலைபேசியில் குருவிற்கு அழைப்பை அளித்தனான். எதிர்முனையில் அழைப்பு ஏற்கப்பட தான் மதிய உணவிற்கு வரும் செய்தியையும் குருவிடம் தெரியப்படுத்தினான். வண்டி நீண்ட நேர பயணத்திற்கு பிறகு குருவின் பங்களாவை அடைந்தது. குருவும் இவர்களின் வருகைக்காக வாசலில் காத்து கொண்டிருந்தான். கதிரை பார்த்ததும் வேகமாக ஓடி வந்தான். இருவரும் வண்டியில் இருந்து இறங்க, வாடா மாப்ள, எப்படி இருக்க, ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க என்றவன் கதிரின் கைகளை பிடித்தான். நிஷாவும் சந்தோஷமாக அவனை பார்த்து புன்னகைத்தாள். கதிருக்கோ அவனது புன்னகையில் எந்தவித வித்தியாசத்தையும் பார்க்க முடியவில்லை. அவள் வழக்கம் போல இருப்பதாகவே தோன்றியது. நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க என்று கேட்க, நான் நல்லா இருக்கேன்டா. ஏன் சிஸ்டர் வண்டியை ட்ரைவ் பண்ணுறாங்க, நீ ட்ரைவ் பண்ண வேண்டியதானே என்று கேட்டேன்.
அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஊட்டியிலேருந்து நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, ஆனால் கொஞ்ச நேரம் நிஷா கிட்ட கொடுத்தேன் என்றான் கதிர். சரி வாங்க உள்ளே போகலாம் என்று கதிரின் கையை பிடித்து அழைத்து கொண்டு உள்ளே வந்தான். நிஷாவும் சிரித்து கொண்டே அவர்களை பின்தொடர்ந்தாள். மூவரும் வரவேற்பறையில் இருந்த இருக்கையில் அமர்ந்தார்கள். குரு சமையலறையை பார்த்து சத்தம் போட்டான். பழனிசாமி, கொஞ்சம் கூல் வாட்டர் கொடுங்க என்று கத்த ஒரு நடுத்தர வயதுடைய பெரியவர் தண்ணீருடன் அவர்களை பார்த்து வணக்கம் சொன்னவாறே வந்தார். இருவரும் தண்ணீர் குவளைகளை எடுத்துக்கொள்ள அவர் அந்த இடத்தில் இருந்து விலகிச் சென்றார். குருவே பேச ஆரம்பித்தான். எப்படி இருக்க, மேரேஜ் லைஃப் எப்படி போகுது என்று சற்றே கிண்டலாக கதிரை பார்த்து கேட்க, நிஷா அந்த இடத்தில் இருந்து மெல்ல எழுந்தாள். அதை கவனித்த குரு, சிஸ்டர் அப்படியே லெஃப்டில் போய் ரைட் சைடு திரும்புங்க என்று சொல்ல, அவளும் தன்னை புரிந்து கொண்டு சொன்ன குருவின் வார்த்தைகளை பார்த்து புன்னகைத்தவாறே நடக்க தொடங்கினார். நீ எப்படி இருக்க, எப்போ நீ கல்யாண சாப்பாடு போட போற என்று குருவை பார்த்து கேட்டான் கதிர். கழிவறையை நோக்கி நடக்க ஆரம்பித்திருந்தாள் நிஷா. என்னடா அவசரம், என்ன சில ஆண்டுகள் போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் என்றான் மெல்ல புன்னகைத்தவாறு. அப்போது கதிரும் தனது மனதிற்குள் கார்த்திகாவை கொண்டு வந்தான். ஏண்டா, நீ இன்னும் அந்த கார்த்திகா நினைப்பில் இருக்கியா என்று சற்றும் கூச்சப்படாமல். சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு அவளை பிடிச்சிருந்தது, ப்ரப்போஸ் பண்ணேன், அவளுக்கு என்னை பிடிக்கல, அவாய்ட் பண்ணேன், அதோட எனக்கும் புரிஞ்சது, அப்பப்போ அவள் நினைப்பு வந்துட்டு தான் இருக்கும் என்று மெல்ல சமாளித்தான் குரு. நீ இன்னும் கார்த்திகாவை லவ் பண்ணுறியாடா என்று கேட்டான் கதிர். நீ வேற, காலேஜ் லைஃப்பில் வந்து லவ்டா, அப்போவே அது முடிஞ்சது, நான் இப்போ எல்லாம் அதை பற்றி நினைக்கிறது இல்லை என்று சொன்னான் குரு. ரீசெண்டாக இப்போயாவது கார்த்திகாவை பார்த்தியா என்று கதிர் கேட்க, இல்லைடா நான் பார்க்கல, நீயே திரும்ப திரும்ப கார்த்திகாவை பற்றியே கேட்டுட்டு இருக்கிற இந்த கதிரை மடக்க. சும்மா தாண்டா கேட்டேன், நீ காலேஜில் போய் விரட்டி லவ் பண்ணியே, இன்னும் அவளை தான் நினச்சிட்டு கல்யாணம் பண்ணாமல் இருக்கியோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் என்று கதிர் சமாளித்தான். அவனுக்கும் குழப்பம் நீடித்து கொண்டே இருந்தது. எப்படி தனது நண்பனிடம் நீ கார்த்திகாவை கொலை செய்தாயா என்று கேட்பது என தனக்குள் குழம்பிக் கொண்டிருந்தான். ஆனாலும் குருவின் வார்த்தைகளில் இருந்து ஏதேனும் விஷயங்கள் கிடைக்கலாம் என்று மீண்டும் மீண்டும் கார்த்திகாவை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போது நிஷாவும் அங்கு வந்து சேர்ந்து இருந்தான். 2 பேரும் சேர்ந்துட்டா எப்பவுமே அரட்டதான் போல என்று அவர்களை கிண்டலடிக்க, உங்கள் 2 பேரோடவா நாங்கள் அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம், நாங்களும் பார்த்தோமே அந்த கல்யாண மேடையிலேயே நடந்த கூத்த என்று நிஷாவை திரும்ப வம்புக்கு இழுத்தான் குரு. அவளும் மெல்ல சிரிக்க ஆரம்பிக்க, இருங்க நான் போய் சாப்பாடு தயாராக இருக்கான்னு பார்த்துட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் பசியில் இருப்பீங்க என்று சமையலறையை நோக்கி நடந்தான் குரு. நிஷா கதிரை ஏறிட்டு பார்த்தாள். வீடு நல்லா இருக்குங்க, இன்னும் வீட்டை நல்லா பராமரித்தா இன்னும் அழகாக இருக்கும் என்று சொன்னவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். அங்கே 2 புகைப்படங்கள் மாட்டப்பட்டு அதில் மாலையும் போடப்பட்டிருந்தது. அதை பார்த்த நிஷா, கதிர் இது குருவோட என்னை ஆரம்பிக்க, ஆமாம் அது அவனோட அம்மாவும் அப்பாவும் நம்ம கல்யாணத்துக்கு 1 மாதம் முன்னாடி தான் விபத்தில் இறந்து போனாங்க. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் நிறைய தடவை இங்கே வந்திருக்கேன், அப்போலாம் இன்னும் அழகாக இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் இருக்குல்ல, ஏன் உங்கள் ஃப்ரெண்டு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, அவரை கேட்டிங்களா? நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அவனும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் தள்ளி போட்டுட்டு தான் இருக்கான், எப்போ முடிவு பண்ண போகிறானே தெரியல என்று கதிர் சொல்ல, முடிவெடுக்கலாம், அப்புறம் இருக்கட்டும், வாங்க முதல்ல சாப்பிடலாம் என்று குரு சத்தம் கேட்டான். சரி இருடா வரேன் என்று கதிரும் கழிவறையை நோக்கி நடந்தான். நிஷாவோ குருவை ஏறிட்டான். வீட்டிலே ஒத்தையாக இருக்கீங்களா? ஏன்னா தோணல. அதான் ஏன் தோணலைங்க, இன்னும் மனசில் உள்ள தயாராகலை, பார்த்துக்கலாம். அப்போ எப்போவுமே தனியாக தான் இருப்பீங்களா? நானும் அந்த சமயக்காரும் தனியாக தான் இருக்கோம். அப்போது நேரம் எப்படி போகும்? அது பாட்டுக்கு போகும், நிறைய புத்தகம் படிப்பேன், அப்பா சேர்த்து வச்ச காசு இருக்கு, நிறைய குடிப்பேன், திடீர்னு பெரிய ட்ரிப் கிளம்பிடுவேன் என அவனும் சொல்லி கொண்டிருக்க வந்தான் கதிர். அவங்கிட்ட பேசிட்டு இருந்தால் எனக்கே நேரம் போது தெரியாது. சரி வாங்க போகலாம் என்றவாறே நடந்தான் குரு. சற்று நேரத்திற்கெல்லாம் இருவரும் சாப்பிட அமர்ந்தார்கள். சிஸ்டர் நீங்கள் ஒன்றும் கோச்சிக்காதீங்க, எனக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, அதனால் எல்லாமே கதிருக்கு பிடிச்சதை தான் தயார் பண்ணியிருக்கேன் என்று குரு சொல்ல, எனக்கும் பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் கதிருக்கு பிடிக்கிற எல்லாமே எனக்கும் பிடிக்கும்,
என்று நிஷாவும் சொல்ல கதிர் மெல்ல சிரித்து கொண்டான். அப்போ மேட்பார் ஈச்சதர்னு சொல்லுங்க என்றவாறே இருவருக்கும் பரிமாற தொடங்கினான். தேநீர் 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், நமக்கு தேவையானது நாமளே போட்டுக்கலாம். டேய் வா 3 பேர் சேர்ந்து சாப்பிடலாம், நமக்கு தேவை நாமளே போட்டுக்கலாம் என்றவாறு அவன் உதடுகள் நீ உட்காருடா 3 பேர் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்ல குருவும் தலையாட்டியவாறே நிஷாவுக்கு எதிரில் இருந்த இருக்கையை அமர்ந்தான். மூவரும் சாப்பிட தொடங்க இடையே குருவியை தொடர்ந்தான். ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஹனிமூன் ட்ரிப் போயிருந்தீங்கல்ல, ஏன் அதுக்குள்ளே திரும்பிட்டீங்க என்று கேட்க கதிரும் நிஷாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். கதிரே குருவிற்கு பதில் சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எங்களுக்கு அங்கே இருப்பதை விட ஊருக்கு போகிறது நல்லதாக தோணுச்சு, அதனால் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டோம் என்று சொல்ல நிஷாவிற்கும் அவன் சொன்னதே சரி என தோன்றியது. நமக்குள் நடக்கும் பிரச்சனைகள் என்னவென்று நமக்கே புரியாத பொழுது 3வது நபரிடம் அதை பற்றி விவாதிப்பது சரியாக இருப்பாது என்றும் அவளும் நினைத்தாள். மூவரும் சாப்பிட்டு முடித்ததும் மறுபடியும் இருக்கையில் அமர்ந்தார்கள். அப்போது தட்டில் குளிர்பானத்துடன் வந்த குரு, கதிர் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க, கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போங்களேன் என்று சொன்னவாறே அவர்களுக்கு குளிர்பானங்களை கொடுக்க நிஷாவும் கதிரும் குளிர்பானங்களை எடுத்து அருந்த தொடங்கினார்கள். நிஷாவுக்கு குரு சொன்னது சரி என தோண, எனக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்குது, வீட்டுக்கு போகிற எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது போருக்கு, ஏன் இங்கே 1 மணி நேரம் ஒரு 1 ஹவர் தூங்கி எழுந்திரிச்சு போயிட்டா என்ன என கேட்க, எனக்கும் டயர்டாக தான் இருக்குது, ஒரு மணி நேரம் தானே ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் என்று கதிரும் தலையசைத்தான். இவர்களின் சம்மதத்திற்காக காத்திருந்த குருவும் எதிர் திசையை நோக்கி கை காண்பித்தான். அங்கே அப்பா அம்மாவோட அறை இருக்குது, அதில் நீங்கள் ஓய்வு எடுத்துட்டு பிறகு செல்லலாம் என்று காண்பித்தான். கதிரும் சம்மதம் என்பது போல தலையாட்ட நிஷாவும் எழுந்து அந்த அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினார். இருவருக்குமே பிடித்தமான உணவு வகை இருந்ததால் சற்று அளவுக்கு அதிகமாகவே இருவரும் சாப்பிட்டிருந்தனர். எனவே அவர்கள் இருவருக்கும் அப்போது ஓய்வு தேவைப்படுவதாக உணர்ந்தனர். அப்போது குருவின் கைபேசி ஒலிக்க தொடங்கியது. கதிரும் நிஷாவும் அறையை நோக்கி முன்னேறி செல்ல பின்னால் இருந்து கத்தினான் குரு. மாப்பிள்ளை, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் அது வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க, ஆனாலும் எனக்காக காத்திருக்க வேணாம், நேராக ஆயிடுச்சுன்னா நீங்கள் கிளம்பிடுங்க என்று சொன்னான். தனது கைபேசியில் வந்த அழைப்பை பார்த்தவர், சரிடா டேக் கேர், பார்த்துட்டு போ, சரிடா டேக் கேர், பார்த்து போயிட்டு வா, நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புறோம் என்று சொன்னார்கள். ஓகே பாய் பாய் என்றவாறு வெளியே கிளம்பினான். அவனும் இவ்வளவு நேரம் அந்த அழைப்புக்காக காத்திருந்தான் போலும் இருந்தது. அவனது செயல்கள் கதிருக்கு மெல்ல சிரித்து கொண்டான். வெளியே வந்த குருவும், ஹலோ கார்த்திகா, எல்லாமே சரியாக போய்கிட்டு இருக்கு, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று குரு தனது குரலை சற்று அளவு குறைத்து பேசினான். சரி, அங்கு இருந்தது போதும், உடனே கிளம்பி வா என்று எதிர்முனையில் கார்த்திகா சொல்ல குருவும் அவசரமாக அங்கிருந்து கிளம்பினான். குரு சற்று நேரத்திற்கெல்லாம் அங்கிருந்து கிளம்பியிருந்தான். நிஷாவும் கதிரும் அந்த அறைக்குள் வந்து இருந்தார்கள். அந்த அறை அவர்கள் எதிர்பார்த்ததை விட சுத்தமாகவே இருந்தது. இருவரும் தங்கள் களைப்பு தீர சற்று நேரம் உறங்கலாம் என்று முடிவெடுத்து 1 மணி நேரத்திற்கு அலாரம் வைத்துவிட்டு படுத்தனர். அப்போது நேரம் சரியாக 2:30.